Hi friends, welcome to our channel Engineer Maligai கடை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா அதிக லாபம் தரக்கூடிய இட்லி கடை பிசினஸ் பத்தியான வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நிறைய ஹோட்டல் ரெசிபிஸ்லாம் பண்ணியிருப்பேன். நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். செகண்ட் லாக்டவுன்ல ஈவினிங் வந்து நம்ம ஹோட்டல் நடத்துறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே புரோட்டா பண்ண வீடியோ, அப்புறம் இட்லி மாவு அரைக்கிறது, அப்புறம் ரைஸ் வடிக்கிற வீடியோ, இது எல்லாமே லிங்க்ல இருக்கு, பார்த்துக்காங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, சார் இட்லி கடை பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் ஐடியா கொடுங்க. நான் எந்த வீடியோ போட்டாலும் அதில் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு 300 இட்லி ஆர்டர் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லாக்டவுனில் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க நீங்கள் தான் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு கம்பல் பண்ணாங்க. அதனால் ஒரு சண்டேயாக கிடச்சிச்சு. அப்படிங்கும்போது நமக்கு கடை லீவு தான். அப்படினால அந்த ஆர்டர் நாங்கள் எடுத்துகிட்டு பண்ணி கொடுத்தோம். அதோட டிப்ஸு, அதில் செலவு என்ன, நீங்கள் இட்லி கடை வைக்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் லாபம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ கிளியராக பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து மாவு அரைக்கிற வீடியோ பண்ணியிருப்போம், சரிங்களா? அதே ஃபார்மெட்டில் தான் மாவு அரைச்சிருக்கோம், அதே கிரைண்டரில் தான் மாவு அரைச்சிருக்கோம். இப்போ வந்து 300 இட்லி, அப்புறம் கேசரி, அப்புறம் வந்து சாம்பார், சட்னி, வடை, அப்புறம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு பிளேட்டு, அதுக்கு மேலே இலை, சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆர்டரு. இதை மெயினாக நீங்கள் ஒரு இட்லி ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா, இட்லி கடை பிஸ்னஸ் இறங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட இட்லி வந்து மிஸ் ஆகக்கூடாதுன்னு நான் எதை சொல்கிறேன்னா, நம்ம இட்லியோட பக்குவம், அந்த சாஃப்ட்னஸ் வந்து மிஸ் ஆகக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு பக்குவம் மிஸ் ஆகிட்டுனா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆர்டர் எடுத்து அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். இட்லி சதன்னு வர்றது, அப்புறம் ரொம்ப கல்லாக போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் மாவு அரைக்கிற பக்குவத்தை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வருதான்னு ரிப்பீட்டாக ஒரு 2-3 மாதம் உங்கள் வீட்டில் நல்லா செக் பண்ணுங்கள், சரிங்களா? அப்படி செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து இட்லி பிஸ்னஸை பற்றியே யோசிக்கணும். அப்புறம் சாம்பார் வைக்கிறது, அந்த வடை போடுறது, அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் பண்ணி தரேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம்னா 300 இட்லி பண்ணியிருக்கோம். ஒரு 2 கிலோ தேங்காயில் சட்னி அரைச்சிருக்கோம். 2 கிலோ பருப்பில் சாம்பார் வச்சுருக்கோம், சரிங்களா? 2 கிலோ பருப்பில் சாம்பார் மீன்ஸ் எவ்வளோ வரும்னா, இப்போ நம்ம கல்யாண வீட்டில் சர்வ் பண்ணுறாங்களா அந்த வாளிக்கு 4 வாளி வரும், சரி? அப்புறம் வந்து கேசரி வந்து 2 கிலோ, சரிங்களா? இது வந்து தனி தான். கேசரி அப்புறம் வடை இது எல்லாமே தனியாக தான் அமௌண்ட் பேசியிருக்கு. அதே மாதிரி சாம்பாருமே அந்த குவாலிட்டியை பொறுத்து இட்லியோட ரேட்டில் நீங்கள் ₹1 கூட்டிக்கிடணும். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக எங்கிட்ட வந்து கம்பல் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக வீட்டு சாம்பார் மாதிரி இருக்கணும், பருப்பு போட்ட சாம்பாராக தான் இருக்கணும், எந்த ஹோட்டல் சாம்பார் மாதிரி மாவு சேர்க்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கவே கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடணும். அவங்க சொன்னது வந்து 60லேருந்து 80 பேர் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து அதுலேயும் ஒரு 10-15 குட்டீஸ் வருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைங்க வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கனெக்ட் பண்ணி ஒரு 60லேருந்து 80 பேருக்கு பிளேட் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு, சரிங்களா? இந்த இலையை வச்சு நம்ம இதுக்கு மேலே கட் பண்ணி வைக்க அது ஒரு அழகான டீசெண்டான லுக் கொடுக்கும். இலைக்கான ரேட் வந்து மொத்தமே ஒரு 50-60 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துங்க. அப்புறம் வந்து வடை ஃப்ரெண்ட்ஸ். வடை வந்து நீங்கள் என்ன ரேட்டில் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி ஒரு 1 or 2 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வடையை போட்டு எடுத்துடணும். வடையை போட்டு கண்டிப்பாக சில்வர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி அட்டை பாக்ஸ்குள்ளே தான் போட்டு வைக்கணும். சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சா வடை வந்து அந்த நீர் மாதிரி ஆயிரும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செலவு பார்க்கலாம், சரியா? நம்மளுக்கு 300 இட்லிக்கு உளுந்து வந்து 640 கிராம் போட்டோம். அரிசி வந்து 2 கிலோ 200 கிராம் போட்டோம், சரிங்களா? இப்போ உளுந்தோட ரேட்டு 96 ரூபா, அரிசிக்கு வந்து 144 ரூபா. இதை நீங்கள் அரைச்சி உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கமர்ஷியலாகவே போட்டிருக்கேன் 80 ரூபா. கேஸுக்கு ஒரு 200 ரூபா போட்டுக்காங்க. இந்த இட்லிக்கான செலவு மட்டும் 520 ரூபா, சரிங்களா? சாலிடாக உங்களுக்கு எல்லாமே அதிகபட்சமாக தான் போட்டிருக்கேன், 520 ரூபா. அப்புறம் சட்னி அண்ட் சாம்பார், இப்போ நாங்கள் வந்து 2 கிலோ பருப்பு சாம்பார் தான் போட்டோம். நல்ல குவாலிட்டியான சாம்பார் போட்டதுனால ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு 650 ரூபா சட்னிக்கும் சாம்பாருக்கும் ஆகிட்டு. அப்புறம் வந்து இலை, சரிங்களா? வாழை இலை, இந்த மாதிரி பேக்கிங்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு 100 ரூபா போட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான மொத்த செலவு, அதாவது இட்லி சாம்பார் சட்னி, சரிங்களா? இதுக்கான நமக்கு மொத்த செலவு வந்து 1250 ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் 200 ரூபா போட்டுக்காங்க, சரிங்களா? அதாவது பருப்போட விலை, உளுந்தோட விலை முன்ன பின்ன ஆகும். நீங்கள் எவ்வளோ சிக்கனமாக முடித்தாலும் இந்த செலவில் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ இட்லி போட்டுடலாம். இவ்வளோ இட்லி நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும். இதுதான் நம்மளோட கால்குலேஷன், சரிங்களா? இட்லி வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்காது, வேகாத அளவுக்கு போட்டுறக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் போட்டுறக்கூடாது. பெரியவங்க ஒரு 6 இட்லி சாப்பிடலாம், நல்லா அவ்வளோ பெரிய இட்லி. சின்னவங்கன்னா ஒரு 3-4 இட்லி சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இட்லியோட விலையை ரேட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து நம்ம இப்போ 300 இட்லி போட்டிருக்கோம், 7 ரூபா வாங்கினா நீங்கள் வந்து 2100 ரூபா வாங்குவீங்க. 8 ரூபா வாங்கினா 2400 ரூபா வாங்கினீங்க, சரிங்களா? நான் வந்து 8 ரூபா தான் கோட் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து குவாலிட்டியான சாம்பார் எல்லாம் நல்லா வச்சு கொடுத்ததுனால 8 ரூபா போட்டு தான் வாங்கினோம். நீங்கள் 7 ரூபா போட்டால் உங்களுக்கு வந்து 850 ரூபா கையில் நிற்கும், செலவு போக 850 ரூபா கையில் நிற்கும். 8 ரூபா போட்டிங்கன்னா செலவு போக 1150 ரூபா உங்களுக்கு கையில் நிற்க போகுது. சாதாரண ஒரு சின்ன இட்லி கடை, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் தான் சார் வருவாங்க அப்படின்னா 600 இட்லி, ஒரு ஆளுக்கு ஒரு 6 இட்லி கணக்கு பண்ணி ரொம்ப கம்மியான கணக்கு போட்டாலும்
குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு 600 இட்லி வச்சு தான் ஒரு சின்ன கடையை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு இட்லி கடையில் அவ்வளோ லாபம் இருக்குது அப்படிங்கிற. கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் மீடியமாக இருக்குன்னா 150 பேர் கணக்கு பண்ணால் 1000 இட்லி. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு மீடியமாக ஓடுற இட்லி கடையில் வந்து 2500 இட்லிக்கு மேலே சாலிடாக வச்சு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இட்லியை கொஞ்ச நேரம் வச்சுட்டு மீதி மாறி வந்து தோசைக்கு மாற்றிடுவாங்க. இப்போ தோசைனா சாதா தோசை 15 ரூபா 10 ரூபா, அப்புறம் முட்டை தோசைன்னு ஒரு ரேட்டு போடுவாங்க, மசாலா தோசைன்னு ஒரு ரேட் போடுவாங்க. இந்த மாதிரியான நிறைய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு இந்த ஆர்டரில் வந்து வடைக்கு இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு வடைக்கு 8 ரூபா, அப்புறம் கேசரி வந்து ஒரு கிலோக்கு இவ்வளோ அப்படி தான் வாங்கணும். அதை வந்து வருங்காலங்களில் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கண்டிப்பாக பண்ணுவேன். இதோட நிறைய டெக்னிக்கெல்லாம் இருக்குது, உங்களுக்கு சொல்லித்தரேன். மெயினாக சாம்பார் வைக்கிறது, அப்புறம் புரோட்டாக்கு சால்னா வைக்கிறது, அப்புறம் சப்பாத்தி குருமா வைக்கிறது, இது எல்லாம் வர்ற வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கற்று தருவேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சமைச்சோம் கொடுத்தோன்னு இல்லாமல் நம்ம ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இந்த மாதிரி அவங்க சாப்பிட்டுட்டு போடுற வேஸ்ட்டில் எந்தளவு நம்மளோட சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக போய் பார்க்க தான் செய்யணும். இது வந்து நம்ம இட்லி ஆர்டர் கொடுத்த வீட்டில் நான் போய் பார்த்தது. பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி கூட முழுசாக இல்லை, சரிங்களா? எதுவுமே அவங்க வேஸ்ட் பண்ணலை, நல்லா திருப்தியாக சாப்பிட்ருக்காங்க. அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். வாயினால் சொல்லும் போச்சில் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஹோட்டலாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு மறுநாள் வர மாட்டாங்க. நீங்கள் இந்த இடத்த பார்க்கும் போச்சில் கரெக்டான ஒரு உண்மையான ரீசன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபங்க்ஷனுக்கு வரவங்க காசு கொடுத்து சாப்பிட்றது கிடையாது, சரிங்களா? இங்கே ஃபங்க்ஷன் வீட்டில் அவங்க கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. அங்கே வந்து சாப்பாடு நல்லா இல்லாட்டா கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணுற இடத்துல போய் பார்த்தா நமக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைக்கும். நம்மளோட பிஸ்னஸ் வந்து நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு, கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இங்கே தான் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.